மீடியா ஓனர்களை சந்திக்கும் முதலமைச்சர் விஜய் மீடியா ரிப்போர்ட்டர்களை சந்திக்க மறுக்கிறார். மீடியாவின் உதவி இல்லாமல் பதவிக்கு வந்துவிட்டோம், பதவியில் தொடர்ந்து இருக்கவும் வீடியோ தேவையில்லை. மீடியா ஓனர்களை சந்திக்கும் முதலமைச்சர் விஜய் மீடியா ரிப்போர்ட்டர்களை சந்திக்க மறுக்கிறார். மீடியாவின் உதவி இல்லாமல் பதவிக்கு வந்துவிட்டோம், பதவியில் தொடர்ந்திருக்கவும் மீடியா தேவையில்லை என்பதே விஜயின் முடிவாக உள்ளது. இப்படியே போனால் திமுக தவிர வேறு எந்த கட்சியும் இனி மீடியாவை சந்திக்காத நிலை ஏற்படலாம். ஒரு கட்சிக்கு ஜால்ரா அடித்தால் மீடியாவுக்கு என்ன கதி கிடைக்கும் என்பதற்கு தமிழ்நாடு மீடியாக்கள் ஒரு உதாரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்றுள்ள விஜய் சமீப காலமாக ஊடக நிறுவனங்களின் உரிமையாளர்களை மட்டுமே சந்தித்து வருவதாகவும், களத்தில் பணியாற்றும் செய்தியாளர்களை சந்திக்க மறுப்பதாகவும் எழும் குற்றச்சாட்டுகள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. ஒரு முதலமைச்சர் தனது அரசின் திட்டங்கள் குறித்தும் மக்களின் கேள்விகள் குறித்தும் நேரடியாக பதிலளிக்க வேண்டியது செய்தியாளர் சந்திப்பில்தான். ஆனால் ஊடக முதலாளிகளோடு மற்றும் சுமூகமாக உறவை பேணிவிட்டு மக்களின் கேள்விகளை கொண்டு செல்லும் செய்தியாளர்களை தவிர்ப்பது ஜனநாயகத்தின் ஒரு ஆரோக்கியமான முன்னுதாரணமாக பார்க்கப்படுவதில்லை. இது தகவல் தொடர்பை மேல்தட்டிலேயே முடித்துக்கொள்ளும் ஒரு உத்தியாகவே விமர்சகர்களால் கருதப்படுகிறது. விஜயின் இந்த அணுகுமுறையை பின்னால் ஒரு தெளிவான அரசியல் கணக்கு இருப்பதாக கூறப்படுகிறது. பாரம்பரிய ஊடகங்களின் மிகப்பெரிய ஆதரவோ அல்லது வெளிச்சமோ இல்லாமல் மக்களின் நேரடி ஆதரவாலும் சமூக வலைதளங்கள் போன்ற மாற்று தகவல் தொடர்பு சாதனங்களாலும் தான் அரியணையில் ஏறிவிட்டதாக அவர் கருதுகிறார். ஊடகங்களின் உதவி இல்லாமல் தம்மால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் போது அந்த பதவியை தொடர்ந்து நீடிப்பதற்கு அவர்களின் தயவு தேவையில்லை என்ற உறுதியான முடிவுக்கு அவர் வந்திருப்பதாகவே தெரிகிறது. இதன் காரணமாகவே தன்னை நோக்கி நீளும் மைக்குகள் வீசப்படும் கேள்விகளையும் அவர் பெருமளவில் தவிர்த்து வருகிறார் என்ற கருத்து பரவலாக முன்வைக்கப்படுகிறது. இந்த நிலைப்பாடு இப்படியே தொடர்ந்தால் தமிழக அரசின் திமுகவை தவிர வேறு எந்த கட்சியும் செய்தியாளர்களை சந்திக்காத ஒரு விசித்திரமான சூழல் உருவாக வாய்ப்புள்ளது. திமுகவுக்கு என்று தனியாக ஒரு வலுவான ஊடக கட்டமைப்பும் செய்தியாளர்களை கையாளும் பாரம்பரிய அனுபவம் எப்போதும் உண்டு. ஆனால் ஆளும் தரப்பில் இருக்கும் முதலமைச்சரே ஊடகவியலாளர்களை தவிர்க்கும் போது அது மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு தவறான வழிகிட்டதலாக மாறிவிடும். பத்திரிகையாளர் சந்திப்புகள் மெல்ல மெல்ல குறைந்து தலைவர்கள் தாங்கள் சொல்ல நினைப்பதை மட்டும் தங்களின் சொந்த வழிகளில் மக்களிடம் திணிக்கும் ஒரு வழிபாதையாக அரசியல் களம் மாறிவிடும் என்ற அபாயம் இதில் புரிந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.